Taste the Daily. நாம் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவினுடைய முதல் குறுக்கு தெரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய குறிப்பாக ஆயுதப்படை காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய ராஜ் என்பவருடைய இல்லத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இல்லத்தில்தான் நேற்றைக்கு அதாவது நுங்கம்பாக்கம் பகுதியில் இருந்து 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 8 வயது சிறுமியை அழைத்து வந்து அவருக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக கூறப்படக்கூடிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி அதிர வைத்திருக்கிறது. திமுகவின் ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சியில் சென்னை மாநகரம் தொடர்ந்து தலைக்குனிவை சந்தித்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி திமுகவினுடைய நிர்வாகியாக இருந்த கூறப்பட்ட ஞானசேகரனுடைய பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரக்கோணத்திலே திமுக இளைஞரணி அமைப்பாளர் தெய்வ செயலுடைய அட்டகாசம் தலை தூக்கி அந்த செயலுடைய பாதிப்புகளும் வடுக்களும் அடங்குவதற்குள்ளாக சானட்டோரியம் பகுதியிலே அரசு விடுதியில் பல மாணவிகள் அங்கு இருந்த காவலாளியே பாலியல் வன்கொடுமை செய்ததும், குறிப்பாக ஒரு மாணவியை காலை உடைத்து பாலியல் வன்கொடுமையில் அரங்கேற்றம் செய்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகளே நிகழாத நாட்கள் இல்லை, நிகழாத நேரம் இல்லை, நிகழாத நொடிகள் இல்லை என்கிற அளவிற்கு தமிழகம் மாறி வருகிறது. இந்த சென்னை நுங்கம்பாக்கம் இந்த காவல்துறையினுடைய அதாவது ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய ராஜினுடைய இல்லத்தில் வைத்துத்தான் அந்த சிறுமி நேற்றைக்கு பாலியல் வன்கொடுமை சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மயக்க ஊசி செலுத்தி தன்னை தொந்தரவு செய்ததாகவும், அதாவது நுங்கம்பாக்கம் பகுதியில் காவல் நிலையத்திற்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் அருகிலே இருக்கக்கூடிய இந்த பகுதியில்தான் இந்த உச்சகட்ட அலங்கோலம் அரங்கேறி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியினுடைய பெற்றோர் குறிப்பாக ஒரு சாதாரணமாக கூலி தொழிலாளியாக ஓட்டுநராக பணியாற்றி வரக்கூடிய அந்த ஓட்டுநரினுடைய குழந்தைக்கு இப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் கருணாகரன், உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் போன்றவர்களெல்லாம் விசாரணை என்ற பெயரிலே அதாவது பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை தாக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புகாரை அதாவது காவல்துறையைச் சேர்ந்தவர் என்பதற்காக அந்த எப்படி தட்டி கழிக்கலாம், எப்படி மடைமாற்றம் செய்யலாம் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி பாதிக்கப்பட்ட இந்த சிறுமியினுடைய குறிப்பாக அந்த தந்தை மீது என்ன மாதிரியான அந்த உறவினர்கள் மீது என்ன மாதிரியான தவறுகளை அதே போன்று தேவையற்ற விஷமத்தனமான விஷயங்களை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சித்தரிக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமியினுடைய உறவினர்கள் எல்லாம் 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கிறார்கள். புகார் அளிக்கப்பட்ட பிறகும் கூட சம்பந்தப்பட்ட காமுகனாக இருக்கக்கூடிய ஆயுதப்படையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய ராஜின் மீது இதுவரை எந்தவிதமான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. அதே நேரத்திலே குழந்தைகளுடைய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் விசாரணைக்காக வந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிப்பதற்கு முன்பாகவே இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த உதவி ஆய்வாளர் ராஜ் என்பவர் புகார் அளித்ததாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து விசாரணை என்ற பெயரில் நடத்தியதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அந்த துன்பத்திற்கும் எப்படி இந்த வழக்கை திசை மாற்றம் செய்கிறார்கள் என்பதற்கும் அசந்து போகிற அளவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். திருவி பாதிக்கப்பட்டவர்களையே விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த காவல்துறையினுடைய செயல்பாடுகள் கடந்த 2 நாட்களாக இருந்திருக்கிறது. பதறிப்போன குடும்பத்தினர் குழந்தையை காணவில்லை என்று முதலில் காணவில்லை என்றுதான் தேடியிருக்கிறார்கள். புகார் அளிப்பதற்காக அவர்கள் துடித்து காவல் நிலையம் செல்வதற்குள்ளாகவே காவலர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு குழந்தை தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் எங்கெங்கெல்லாம் தனக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் இழைக்கப்பட்ட அநீதியினுடைய ஒவ்வொரு பாகமாக சொல்லியிருக்கிறார்கள். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு குழந்தைக்கு பரிசோதனைக்காக கொண்டு சென்ற போது அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மருத்துவர்கள் பெற்றோர் முன்பே கூறியிருக்கிறார்கள். இப்படி ஒரு கட்ட விசாரணையில் குழந்தை பாதிப்புக்குள்ளாகி இருப்பதும், பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய காமுகன் அதாவது தமிழக காவல்துறையில் ஆயுதப்படையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கை பாதிக்கப்பட்ட வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீதே வழக்கை திசை திருப்பவும், குறிப்பாக இந்த வழக்கிலிருந்து எப்படி தங்கள் துறையை சார்ந்தவரை காப்பாற்றி விடலாம் என்ற கோணத்தில் காவல்துறையை விசாரணை என்பது ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட ரணத்தோடு இருக்கக்கூடிய அந்த சிறுமிக்கும் கண்ணீரோடு தவிக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கும் இழைக்கக்கூடிய அநீதியாகவே பார்க்க முடிகிறது. சென்னை மாநகரை பொறுத்தளவிற்கு சென்னை பாதுகாப்பான ஒரு மாநகரமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை தனது பாதுகாப்பை ஆண்டுதோறும் நலிவடைந்து வருவது போல இழந்திருக்கிறது. ஒரு பக்கம் கொள்ளை, ஒரு பக்கம் கொலை, மற்றொரு பக்கம் கற்பழிப்பு, மற்றொரு பக்கம் போதைப் பொருள்
காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. போதையால் வன்முறை வெறியாட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் என்பது சந்தி சிரிக்கக்கூடிய அளவிலேயே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. கும்பகர்ண தூக்கத்தில் காவல்துறை இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கண்ணீரோடு நிற்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டு காவல்துறையிலே இருந்து கொண்டு ஒரு கருப்பு ஆடு போல செயல்பட்டிருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் ராஜ் மீது உரிய நடவடிக்கை விசாரணை அடிப்படையில் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காவல்துறையே வேலியே பயிரை மேய்வது போல இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் பிஞ்சு குழந்தை அந்த அவருடைய மனதில் நஞ்சை விதிப்பது போல பாலியல் சீண்டல் வெறியாட்டங்களை அரங்கேற்றினால் சமூகம் எங்கே செல்லுகிறது? யாரிடம் பாதுகாப்பு கேட்டு செல்வது என்ற நிலைக்கு இந்த பொதுமக்களும் இதுபோன்ற பாலியல் ரீதியாக அத்துமீறலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலை இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. பாலியல் ரீதியாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் சென்னை வாழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். குழந்தைய கடத்தல் மாதிரி இது கிட்டத்தட்ட அபியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது அவரு சொல்லி போலீஸ் வருதுன்னா இவர் 100க்கு கால் அடிச்சிருப்பாரா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் நிற்பீங்களா? வேற அக்யூஸ்டு பக்கம் நின்று பேசுவீங்களா? நீங்கள் எந்த போலீஸ் எந்த ஸ்டேஷன் கேட்கும்போது F3லேருந்து வந்திருக்கோம். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? இவர் கம்ப்ளைண்ட். எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார்? நான் என்ன கேட்குறேன், இங்கே இருக்கிற போலீஸுக்காரங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா எனக்கு ஒரு போலீஸ் இதே ஸ்டேஷனில் பழக்கமாக இருக்கலாம். அது பெரிய அளவில் ஒரு இதுவை கொண்டு சந்தேகத்தை கொண்டு வராது. அந்த இடத்துல என்னன்னு பார்க்கும்போது அந்த அக்யூஸ்ட் ஒரு எஸ்ஐ, ரிசர்வ்டு ஆர்ம் ஏஆரில் இருக்கிற எஸ்ஐ. அப்போது ஒரு போலீஸ் சொல்லி இன்னொரு போலீஸ் வருனா எனக்கு சந்தேகம் அதிகமாக வருது. வந்த உடனே வண்டியில் ஏறினா எப்படி சார் ஏற முடியும்? அதை நான் கேள்வியாக எழுப்புறேன். அதுக்கு சிக்கி திணறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் இன்ஸ்பெக்டருக்கு அடிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் போலீஸ்காரங்க அராஜகம் பண்ணுறாங்க, இங்கே உரிய நடவடிக்கை எடுப்பீங்களா மாட்டிங்களா நான் கேட்குறேன். அதுக்கு அவருனா இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறேன், தம்பி ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு எஸ்ஐ அனுப்புகிறேன், இன்னொரு எஸ்ஐ அனுப்புகிறேன். சார் வந்த எஸ்ஐயே வேலை செய்யலை, இன்னொரு எஸ்ஐ அனுப்பினா சார் பிரயோஜனம், நீங்கள் வாங்க சார் ஸ்பாட்டுக்கு நான் சொல்கிறேன். இல்லை நான் ஆள் அனுப்புகிறேன்றாரு. மேற்படி வந்த எஸ்ஐ அவர் பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பேர் கருணாகரன், F3 காவல் நிலையம் நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர். வந்த உதவி காவல் ஆய்வாளர் பேர் ராஜேஸ்வரன், அவர் தான் ஐஓ கிட்டத்தட்ட. வந்த உடனே நான் சொல்கிறேன், சார் எதுவும் வேணாம், பாதிக்கப்பட்டிருக்கு, குழந்தை உள்ளே இருந்திருக்கு, அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்குது, அந்த ஆள் அடிக்க முற்பட்டிருக்காரு. சார் நல்லா கேளுங்க, அந்த ஆள் நம்ம ஆட்கள் மேலே அடிக்க வராரு, அடிக்கிறாரு, இன்ஜுரியும் ஆயிருக்கு. அதை போலீஸ் சும்மா வேடிக்கை பார்த்துன்னு கை கட்டின்னு இருந்துட்டு கேவலமாக நடந்துக்கிட்டு நம்ம எங்கள் வீட்டு ஆளுங்க நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து குழந்தை இப்படி பண்ணிட்டு ஒரு ஆதங்கத்தில் ஒரு தாக்க முற்படும் போது தாக்க முற்படலான்னு போது வீடியோ எடுக்கிறாங்க போலீஸ். நம்மளை குழந்தைய கடத்தல் மாதிரி இது கிட்டத்தட்ட அபியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது அவரு சொல்லி போலீஸ் வருதுன்னா இவர் 100க்கு கால் அடிச்சிருப்பாரா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் நிற்பீங்களா? வேற அக்யூஸ்டு பக்கம் நின்று பேசுவீங்களா? நீங்கள் எந்த போலீஸ் எந்த ஸ்டேஷன் கேட்கும்போது F3லேருந்து வந்திருக்கோம். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? இவர் கம்ப்ளைண்ட். எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார்? நான் என்ன கேட்குறேன், இங்கே இருக்கிற போலீஸுக்காரங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா எனக்கு ஒரு போலீஸ் இதே ஸ்டேஷனில் பழக்கமாக இருக்கலாம். அது பெரிய அளவில் ஒரு இதுவை கொண்டு சந்தேகத்தை கொண்டு வராது. அந்த இடத்துல என்னன்னு பார்க்கும்போது அந்த அக்யூஸ்ட் ஒரு எஸ்ஐ, ரிசர்வ்டு ஆர்ம் ஏஆரில் இருக்கிற எஸ்ஐ. அப்போது ஒரு போலீஸ் சொல்லி இன்னொரு போலீஸ் வருனா எனக்கு சந்தேகம் அதிகமாக வருது.
வந்த உடனே வண்டியில் ஏறினா எப்படி சார் ஏற முடியும்? அதை நான் வந்து கேள்வியாக எழுப்புறேன். அதுக்கு சிக்கி திணறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் இன்ஸ்பெக்டருக்கு அடிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் போலீஸ்காரங்க வந்து அராஜகம் பண்ணுறாங்க, இங்கே வந்து உரிய நடவடிக்கை எடுப்பீங்களா மாட்டிங்களா நான் கேட்குறேன். அதுக்கு அவருனா இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறேன், செல்வம் ஒன்று தம்பி ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு எஸ்ஐ அனுப்புகிறேன், இன்னொரு எஸ்ஐ அனுப்புகிறேன். சார் வந்த எஸ்ஐயே வேலை செய்யலை, இன்னொரு எஸ்ஐ அனுப்பினா சார் பிரயோஜனம், நீங்கள் வாங்க சார் ஸ்பாட்டுக்கு நான் சொல்கிறேன். இல்லை நான் ஆள் அனுப்புகிறேன்றாரு. மேற்படி வந்த எஸ்ஐ அவர் பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பேர் கருணாகரன், F3 காவல் நிலையம் நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர். வந்த உதவி காவல் ஆய்வாளர் பேர் ராஜேஸ்வரன், அவர் தான் ஐஓ கிட்டத்தட்ட. வந்த உடனே நான் சொல்கிறேன், சார் எதுவும் வேணாம், பாதிக்கப்பட்டிருக்கு, குழந்தை உள்ளே இருந்திருக்கு, அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்குது, அந்த ஆள் அடிக்க முற்பட்டிருக்காரு. சார் நல்லா கேளுங்க, அந்த ஆள் வந்து நம்ம ஆட்கள் மேலே அடிக்க வராரு, அடிக்கிறாரு, இன்ஜுரியும் ஆயிருக்கு. அதை வந்து போலீஸ் சும்மா வேடிக்கை பார்த்துன்னு கை கட்டி இருந்துட்டு கேவலமாக நடந்துக்கிட்டு, நம்ம எங்கள் வீட்டு ஆளுங்க நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து குழந்தை இப்படி பண்ணிட்டு ஒரு ஆதங்கத்தில் ஒரு தாக்க முற்படும் போது தாக்க முற்படலான்னு போது வீடியோ எடுக்கிறாங்க போலீஸ் நம்மளை. குழந்தைய கடத்தல் மாதிரி இது கிட்டத்தட்ட அபியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது அவரு சொல்லி போலீஸ் வருதுன்னா இவர் 100க்கு கால் அடிச்சிருப்பாரா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் நிற்பீங்களா, வேற அக்யூஸ்டு பக்கம் நின்று பேசுவீங்களா? நீங்கள் எந்த போலீஸ் எந்த ஸ்டேஷன் கேட்கும்போது F3லேருந்து வந்திருக்கோம். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? இவர் கம்ப்ளைண்ட். எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார்? நான் என்ன கேட்குறேன், இங்கே இருக்கிற போலீஸுக்காரங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா, எனக்கு வந்து ஒரு போலீஸ் இதே ஸ்டேஷனில் பழக்கமாக இருக்கலாம், அது வந்து பெரிய அளவில் ஒரு இதுவை கொண்டு வந்து சந்தேகத்தை கொண்டு வராது. அந்த இடத்துல என்னன்னு பார்க்கும்போது அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு எஸ்ஐ, ரிசர்வ்டு ஆம் ஏஆரில் இருக்கிற எஸ்ஐ. அப்போது ஒரு போலீஸ் சொல்லி இன்னொரு போலீஸ் வரும்னா எனக்கு சந்தேகம் அதிகமாக வருது. வந்த உடனே வண்டியில் ஏறினா எப்படி சார் ஏற முடியும்? அதை நான் வந்து கேள்வியாக எழுப்புறேன். அதுக்கு சிக்கி திணறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் இன்ஸ்பெக்டருக்கு அடிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் போலீஸ்காரங்க வந்து அராஜகம் பண்ணுறாங்க, இங்கே வந்து உரிய நடவடிக்கை எடுப்பீங்களா மாட்டிங்களா நான் கேட்குறேன். அதுக்கு அவருனா இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறேன், செல்வம் தம்பி ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு எஸ்ஐ அனுப்புகிறேன், இன்னொரு எஸ்ஐ அனுப்புகிறேன். சார் வந்த எஸ்ஐயே வேலை செய்யலை, இன்னொரு எஸ்ஐ அனுப்பினா சார் பிரயோஜனம், நீங்கள் வாங்க சார் ஸ்பாட்டுக்கு நான் சொல்கிறேன். இல்லை நான் ஆள் அனுப்புகிறேன்றாரு. மேற்படி வந்த எஸ்ஐ அவர் பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பேர் கருணாகரன், F3 காவல் நிலையம் நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர். வந்த உதவி காவல் ஆய்வாளர் பேர் ராஜேஸ்வரன், அவர் தான் ஐஓ கிட்டத்தட்ட. வந்த உடனே நான் சொல்கிறேன், சார் எதுவும் வேணாம், பாதிக்கப்பட்டிருக்கு, குழந்தை உள்ளே இருந்திருக்கு, அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்குது, அந்த ஆள் அடிக்க முற்பட்டிருக்காரு. சார் நல்லா கேளுங்க, அந்த ஆள் வந்து நம்ம ஆட்கள் மேலே அடிக்க வராரு, அடிக்கிறாரு, இன்ஜுரியும் ஆயிருக்கு. அதை வந்து போலீஸ் சும்மா வேடிக்கை பார்த்துன்னு கை கட்டி இருந்துட்டு கேவலமாக நடந்துக்கிட்டு, நம்ம எங்கள் வீட்டு ஆளுங்க நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து குழந்தை இப்படி பண்ணிட்டு ஒரு ஆதங்கத்தில் ஒரு தாக்க முற்படும் போது தாக்க முற்படலான்னு போது வீடியோ எடுக்கிறாங்க போலீஸ் நம்மளை.